Hi friends, Plant Kingdom Part 5 live போடும்போது நமக்கு இன்டர்நெட் லோ குவாலிட்டி அதனால இன்டர்நெட் கட் ஆனதுனால லைவ் கட் ஆயிடுச்சு. ஸோ அதோட கம்ப்ளீட் வீடியோ அதாவது அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் இல்லையா, அதை ரெக்கார்டட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. டெய்லி 6 AM தன்னம்பிக்கை பேட்ச் 2026க்கு கிளாஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் தன்னம்பிக்கை பேட்ச் 2026 பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வரிசையாக கிளாஸ் இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கோர்ஸில் போய் பாருங்கள். யூடியூப்பில் நம்ம பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலில் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை பேட்ச் 2026 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பிளான்ட் கிங்டம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். The gymnosperms are heterosporous. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிம்னோஸ்போம் நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ், அது ஹெட்ரோஸ்போரஸ்னா மெகாஸ்போர் மைக்ரோஸ்போர்னு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தாவரம் பிளான்ட்டு. They produced haploid microspore and megaspore. எப்போவுமே ஸ்போர்ஸ் வந்து ஹேப்ளாய்டாக தான் இருக்கும், அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, the 2 kinds of spores are produced within sporangia. மைக்ரோஸ்பொராஞ்சியால மைக்ரோஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும், மெகாஸ்பொராஞ்சியத்தில் மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்பொராஞ்சியா எதில் இருக்கும் அப்படின்னா ஸ்போரோஃபில்ல இருக்கும். விச் ஆர் அரேஞ்ச்டு ஸ்போரோஃபில்ஸ் விச் ஆர்னா ஸ்போரோஃபில்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஸ்பைரலி அலாங் அன் ஆக்சிஸ். ஸோ ஒரு ஆக்சிஸ்னா சென்டரில் எப்படி இருக்கிறது ஸ்போரோஃபில்ங்கிறது லீஃபு, இது அப்படியே ஸ்பைரலி அரேஞ்சாக இருக்கும் ஒரு ஆக்சிஸில். அப்போ இந்த ஆக்சிஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சரை ஸ்போரோஃபில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் ஸ்பைரலி அலாங் அன் ஆக்சிஸ் டு ஃபார்ம் அ லாக்ஸ் or a strobili or cone. So lax ன்னு சொல்வோம், காம்பாக்டா குட்டியா இருக்கக்கூடிய ஸ்ட்ரோபிலையா இருக்கும், அல்லது கோன் ஷேப்ல இருக்கறனால கோன்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த 4 லைன்ல என்ன சார் சொல்றாங்க? 5 லைன்ல ஜிம்னோஸ்போம் ஹெட்ரோஸ்போரஸ்ங்க 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர். இது ரெண்டுமே ஸ்போர்ஸ் எல்லாம் எதுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகும்? ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஸ்பொராஞ்சியம் எதுல இருப்பாங்க? ஸ்போரோஃபில்ல இருப்பாங்கங்க. அந்த ஸ்போரோஃபில் எப்படிங்க அரேஞ்ச் ஆயிருக்கு? ஸ்பைரலி அரேஞ்ச் ஆயிருக்கு. நடுவில் ஒரு குச்சி மாதிரி ஆக்சிஸ் மாதிரி இருக்கு, அதில் சுற்றி ஸ்பைரலி அரேஞ்சாக இருக்குங்க. அந்த ஸ்பைரலி அரேஞ்சு ஸ்போரோஃபில்ஸ் எப்படிங்க இருக்குது? கோன் லைக் ஸ்ட்ரக்சர், லாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் காம்பாக்ட் ஸ்ட்ரோபிலையை ஃபார்ம் பண்ணுதுங்க. ஸோ இப்போ கோன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோஃபில்ஸ். ஸ்போரோஃபில்ஸில் மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஆர் மெகாஸ்பொராஞ்சியம் இருக்கும், அதுக்குள்ளே மைக்ரோஸ்போர் ஆர் மெகாஸ்போர் இருக்கும். அப்படிங்கிறது தான் இவங்க தலைகீழாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, த ஸ்ட்ரோபிலை பியரிங் மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் and microsporangia are called microsporangiate or male strobili. எந்த கோன்ல வந்து எந்த ஸ்ட்ரோபிலைல வந்து மைக்ரோஸ்போரோஃபில்னா லீஃப் இருக்குது, ஸ்போரோஃபில் லீஃப் இருக்கு, அதில் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருந்ததுன்னா அதுக்கு பேரு மைக்ரோஸ்போரோஃபில். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு மைக்ரோஸ்பொராஞ்சியேட் ஆர் மேல் ஸ்ட்ரோபிலை அப்படின்னு சொல்லுவாங்க. The microspore develops into male gametophytic generation which is highly reduced and is confined to a only limited number of cells. This reduced gametophyte is called pollen grain. அப்போ மேல் gametophyte யாருங்க? pollen grain ஜிம்னோஸ்பர்ம்ல கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? ஐயா மைக்ரோஸ்போரோஃபில் இருக்குங்க, ஷார்ட்டாக எழுதிருக்கேன், மைக்ரோஸ்போரோஃபில் இருக்குங்க, அதில் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்குதுங்க. மைக்ரோஸ்பொராஞ்சியத்தில் இது மைக்ரோஸ்போரோஃபில்லுங்க, இது மைக்ரோஸ்பொராஞ்சியம்ங்க. மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ள உங்களுக்கு மைக்ரோஸ்போர் இருக்குதுங்க. இந்த மைக்ரோஸ்போரு போலன் கிரெயினாக டெவலப் ஆகுதுங்க. போலன் கிரெயின் தான் யாருன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா மேல் கேமிட்டோஃபைட். இது ஹைலி ரெடியூஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஹைலி ரெடியூஸ்ட்னா வெரி ஃபியூ செல்ஸ் தான் போலன் கிரெயினில் இருக்கும். அண்ட் போலன் கிரெயின் வந்து இதெல்லாம் கிடையாது, இது குளோரோஃபில் பிக்மெண்ட் குளோரோபிளாஸ்ட்லாம் கிடையாது. அதனால் போலன் கிரெயின் வளர்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மைக்ரோஸ்பொராஞ்சியத்துலேருந்து எடுத்துக்கும், ஸ்போரோஃபைட் பிளான்ட்லேருந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, த டெவலப்மெண்ட் ஆஃப் போலன் கிரெயின் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த மைக்ரோஸ்பொராஞ்சியா. மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேயே தான் உங்களுக்கு வந்து மேல் கேமிட்டோஃபைட் போலன் கிரெயின் டெவலப் ஆகுது, வெளியில் வந்து டெவலப் ஆகலை. ஓகே, த கோன்ஸ் பியரிங் மெகாஸ்போரோஃபில். இப்போ மேல் முடிச்சாச்சு, மேலில் உங்களுக்கு டவுட் இருக்காது, இப்போ ஃபீமேல் வரும். மெகாஸ்போரோஃபில்ஸ் வித் ஓவியூல்ஸ். இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கு, நோட் பண்ணி வைங்க. ஓவியூல்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் மெகாஸ்பொராஞ்சியம். எந்த மெகாஸ்போரோஃபில்ல மெகாஸ்பொராஞ்சியம் இருக்கோ மெகாஸ்பொராஞ்சியத்துக்கு இன்னொரு பேர் ஓவியூல்ஸ், அதுக்கு பேர் மேக்ரோஸ்பொராஞ்சியேட் ஆர் ஃபீமேல் ஸ்ட்ரோபிலை அப்படின்னு சொல்லுவோம். த மேல் ஆர் ஃபீமேல் கோன்ஸ் ஆர் ஸ்ட்ரோபிலை, கோன்ஸுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்ட்ரோபிலைங்க, மேபி born on same tree, pinus. However, in Cycas, male cones and megasporophils are born on different trees. இங்க என்ன சொல்றாங்க? பைனஸ்னு ஒரு ட்ரீ இருக்கு, அந்த பைனஸ் ட்ரீ வந்து இங்க எழுதி வச்சுக்கோங்க
மொனேஷியஸாக இருக்குது. மொனேஷியஸ்னால் என்ன அர்த்தம்னா ஒரே ட்ரீல மேல் ஃபீமேல் இருந்தால் அதுக்கு பேர் மொனேஷியஸ். சைக்கஸ் இருக்குது. சைக்கஸ் வந்து டயேஷியஸ். டயேஷியஸ்னால் என்ன அர்த்தம்? மேல் கோன் தனி பிளான்ட்ல இருக்கு, மெகாஸ்போரோஃபில்ஸ் தனி பிளான்ட்ல இருக்கு. அப்ப சைக்கஸ் டயேஷியஸ். டயேஷியஸ்னா 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல மேல் ஃபீமேல் தனித்தனியா இருக்காங்க. மொனேஷியஸ்னா ஒரே பிளான்ட்ல மேல் ஃபீமேல் ரெண்டும் இருக்காங்கன்னு அர்த்தம். பைனஸ் மொனேஷியஸ், சைக்கஸ் டயேஷியஸ் மறந்துடாதீங்க. So அது ஞாபகம் வச்சுக்கணும். The megaspore mother cell is differentiated from one of the cells of the nucellus. இங்க என்ன சார் சொல்றாங்க? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மெகாஸ்போரோஃபில்க்கு வருவோம். மைக்ரோஸ்போரோஃபில் முடிச்சாச்சு. போலன் கிரெயின் டெவலப்மெண்ட் மேல் கேமெட்டோஃபைட் வரைக்கும் வந்தாச்சு. நம்ம போலன் கிரெயின் எப்படி வந்துச்சுன்னு. இப்போ ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டு எப்படி டெவலப் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க. இது மெகாஸ்போரோஃபில். மெகாஸ்போரோஃபில் இதில் மெகாஸ்பொராஞ்சியம் இருக்குது. மெகாஸ்பொராஞ்சியத்துக்கு இன்னொரு பேர் ஓவியூல். ஓகே, இதுக்குள்ளே யார் இருக்கா? நியூசெல்லஸ்னு ஒருத்தன் இருப்பான். இந்த நியூசெல்லஸ் யாருன்னா ஊட்டச்சத்தை கொடுக்குறவன், நரிஷ்மெண்ட்டை கொடுக்குறவன். இதுல இருந்து ஒரே ஒரு செல்லு டிஃபரன்ஷியேட் ஆகி வேறுபாடு அடைந்து டிஃபரன்ஷியேட் ஆகி மெகாஸ்போர் மதர் செல்லாக டெவலப் ஆவான். மதர் செல் மெகாஸ்போர் மதர் செல் எப்பவும் டிப்ளாய்டாக இருக்கும். மறந்துடாதீங்க, நியூசெல்லஸும் டிப்ளாய்டு தான். ஸோ ஓவியூலுக்குள்ள நியூசெல்லஸ் இருக்கு. நியூசெல்லஸ்ல ஒரு செல்லு மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆகி மெகாஸ்போர் மதர் செல்லா வருது. இப்போ உங்களுக்கு நியூசெல்லஸ்னா என்னன்னு தெரியணும். நரிஷ்மெண்ட் கொடுக்கும். யாருக்கு? மெகாஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் இவங்களுக்குலாம் ஊட்டச்சத்தை கொடுக்க போறது நியூசெல்லஸ் தான். ஓகே, ஸோ நியூசெல்லஸ் ஓவியூலுக்குள்ள இருக்கும். மெகாஸ்பொராஞ்சியத்துக்குள்ள நியூசெல்லஸ் இருக்கும். ஓவியூலுக்கு இன்னொரு பேர் தான் மெகாஸ்பொராஞ்சியம், மறந்துடாதீங்க. The nucellus is protected by envelopes. அப்ப இந்த நியூசெல்லஸ் ஊட்டச்சத்து கொடுக்குது, நரிஷ்மெண்ட் கொடுக்குது. அதுல இருந்து ஒரு செல்லு தான் மெகாஸ்போர் மதர் செல்லா வருது. அப்போ அந்த நியூசெல்லஸை ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா, அதை ஒரு கவர் என்வலப் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் a composite structure is called ovule. ஸோ நியூசெல்லஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் லேயர், அதை தான் நம்ம ஓவியூல்னு சொல்கிறோம். நியூசெல்லஸ்ங்கிற செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் இந்த மாதிரி இருக்குதுங்க. அதை சுற்றி ஒரு ப்ரொடெக்டட் கவரிங் இருக்குதுங்க. இதை தான் நீங்கள் ஓவியூல்னு சொல்கிறீங்க. இதுக்குள்ளே நியூசெல்லஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு செல்லு தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மெகாஸ்போர் மதர் செல்லாக வந்திருக்குங்க. ஓகே, the ovules are born on megasporophyll. எது? மெகாஸ்பொராஞ்சியம் மெகாஸ்போரோஃபில்ல உருவாகுது. மேபி கிளஸ்டர்டு டு ஃபார்ம் ஃபீமேல் கோன்ஸ். ஃபீமேல் கோன்ஸாக இருக்கலாம், இல்லை மெகாஸ்போரோஃபில் தனியாக கூட இருக்கலாம். இந்த மெகாஸ்போர் மதர் செல், இந்த நியூசெல்லஸ்லேருந்து மெகாஸ்போர் மதர் செல் வந்துச்சு இல்லையா, இது டிப்ளாய்டாக இருக்கும். இதில் ரிடக்ஷன் டிவிஷன் மியோசிஸ் நடந்து 4 மெகாஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 4 மெகாஸ்போரில் இது ஹேப்ளாய்டாக இருக்கும். 3 மெகாஸ்போர் காணா போயிடும். ஓகே, டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இந்த மெகாஸ்போர் மதர் செல்ஸ் டிவைட் மியாட்டிக்கலி. மொதல் 3 லெட்டர் பாருங்க, மியாசிஸ், MEIனா மியாசிஸ். மியாட்டிக்கலி டு ஃபார்ம் 4 மெகாஸ்போர்ஸ். அந்த 4 மெகாஸ்போர்ஸில் ஒன் ஆஃப் த மெகாஸ்போர் என்க்ளோஸ்ட் வித் இன் த மெகாஸ்பொராஞ்சியம் டெவலப்ஸ் இன்டு மல்டி செல்லுலார் female gametophyte that bears 2 or more archegonia. இந்த ஒரு மெகாஸ்போரு டெவலப் ஆகி மல்டி செல்லுலர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆர்கிகோனியா, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியா ஃபார்ம் ஆகுது ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டுக்குள்ள. மைக்ரோஸ்போர்லேருந்து டெவலப் ஆகிறது தான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டுக்குள்ள தான் 2 to many ஆர்கிகோனியா இருக்கு, மறந்துடாதீங்க. ஆர்கிகோனியாவுக்கு இன்னொரு பேர் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். The multicellular female gametophyte is also retained within the megasporangium. மெகாஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேயே ஃபீமேல் கேமெட்டோஃபைட் உள்ளேயே இருக்கும், வெளியே வராது. வெளியே வந்தால் செத்து போயிடும். ஏன்னா இந்த இடத்துல கேமெட்டோஃபைட்டுக்கு குளோரோஃபில், குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட்லாம் இல்லாதனால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அதனால ஸ்போரோஃபைட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். மெகாஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேயே ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இருக்கு. இந்த இடத்துல மேல் கேமெட்டோஃபைட் போலன் கிரைனுங்க, அது மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேயே தான் இருக்குது. ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டுக்குள்ள ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் 2 to many ஆர்கிகோனியா இருக்குது, அது மெகாஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேயே இருக்குது. எல்லாம் ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேயே தான் இன்னும் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். Unlike bryophytes and pteridophytes, in gymnosperms, the male and female gametophytes do not have independent free living existence. அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிபெண்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ்னா, இப்போ ஒரு 18-19 வயசு பையன் தனியாக போய் வாழணும்னா அவன் ஜம்பாரிக்கணும். அதுபோல் இங்கே இண்டிபெண்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ்னா அந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஆர் மேல் கேமெட்டோஃபைட் தனியாக போய் வளரணும்னா அதுக்கு குளோரோபிளாஸ்ட், குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கணும். பட் இங்கே அது இல்லை. எதில்?
ஜிம்னோஸ்பர்ம்ல இல்லை. பிரையோஃபைட்ஸில் டெரிடோஃபைட்ஸில் இருந்துச்சு, ஜிம்னோஸ்பர்ம்ல இல்லை. அதனால் அங்கே இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்காது. மேல் கேமிட்டோஃபைட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் பிரையோஃபைட் டெரிடோஃபைட்டில் இருக்க மாதிரி இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. They remain within the sporangia retained on the sporophytes. So sporophytes sporangiathukkulle da male gametophyte female gametophyte irukku. The pollen grain is released from the microsporangium. So microsporangiathila irundhu pollen grain release agudhu. Apdiye kaathu muliyama air current la apdiye vandu contact with opening of the ovule. Ovule inge open ah tha irukum. Megasporangium is opened ovule kulla ungalku female gametophyte irukum. ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இருக்கும். இந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டில் உங்களுக்கு 2 to many ஆர்கிகோனியா இருக்கும்னு சொன்னோமா. ஆர்கிகோனியா இந்த மாதிரி கப் ஃப்ளாஸ்க் ஷேப்பில் எக்கோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ போலன் கிரெயின் அப்படியே ஓவியூலோட ஓப்பன்டு வழியாக வந்து போலன் டியூபை டெவலப் பண்ணி போலன் டியூப் ஆர்கிகோனியாவோட மவுத் வழியாக உள்ளே வந்து போலன் கிரெயினோட போலன் டியூப்லேருந்து மேல் கேமிட் ரிலீஸ் ஆகி இந்த எக்குங்கிற ஃபீமேல் கேமிட்டோட ஃபியூஸ் ஆகி ஜைகோட் அதை டெவலப் பண்ணும், ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் பண்ணும். So, the pollen tube carrying the male gametes grow towards the archegonia in the ovules. Ovules kulla female gametophyte kulla ungalku archegonia irukku. So, அந்த archegonia valiya அந்த pollen tube வளர்ந்து உள்ள போய் male gamete discharge பண்ணுது near the mouth of the archegonia. So, mouth of the archegonia வழியா உங்களுக்கு என்ன வருதுங்க, pollen tube வந்து இங்க மேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணும்போது அந்த மேல் கேமெட் உள்ள வந்து ஃபீமேல் கேமெட் எக்கோட ஃபியூஸ் ஆகும். ஆர்கிகோனியாவுக்குள்ள எக் இருக்கும். ஸோ ஃபாலோயிங் ஃபர்டிலைசேஷன் மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆயிடுச்சு எங்க ஆர்கிகோனியாவுக்குள்ள. ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, டிப்ளாய்ட் ஜைகோட் வந்துருச்சு. டெவலப்ஸ் இன்டு எம்ப்ரியோ, ஜைகோட் எம்ப்ரியோவா டெவலப் ஆகி and the ovules into seeds. Ovule seed டெவலப் ஆயிடுது. ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவியூல் சீடாக மாறும், ஓவரி ஃப்ரூட்டாக மாறும். இங்கே ஓவரி கிடையாது ஜிம்னோஸ்பம்ல. ஓகே, தீஸ் சீட்ஸ் ஆர் நாட் கவர்டு அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஃப்ரூட் இல்லை, ஓவரி இல்லை. ஸோ ஓப்பன் சீடட் பிளான்ட்டாக இருக்குது ஜிம்னோஸ்பம். அவ்வளோதான், ஜிம்னோஸ்பம் முடிச்சிட்டோம். ஜிம்னோஸ்பம்ல உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் நான் எடுத்து போட்டுறேன். அந்த எப்படி வந்து மேல் கேமெட்டோஃபைட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டுங்கிறது ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுறேன், உங்களுக்கு அதில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் அன்லைக் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வேர் த ஓவியூல்ஸ் ஆர் நேக்கட். ஜிம்னோஸ்பர்மில் ஓவியூல் நேக்கட்னா என்ன அர்த்தம், ஓவரி கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் ஜிம்னோஸ்பர்மில் இருக்க மாதிரி இல்லாமல் இந்தி ஏஞ்சியோஸ்பர்ம் ஆர் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்க்கு இன்னொரு பேர் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சொல்வோம். The pollen grain and ovules are developed in specialized structure called flowers. So flowers வந்து ஜிம்னோஸ்பர்ம்ல இல்லை ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஆனால் ஏஞ்சியோஸ்பர்ம்ல ஃப்ளவர்ஸில் தான் போலன் கிரெயினும் அண்ட் ஓவியூல்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. போலன் கிரெயின் மேல் கேமெட்டோஃபைட், ஓவியூல் மெகாஸ்பொராஞ்சியம், மறந்துடக்கூடாது அதர் நேம். இன் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் த சீட்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஃப்ரூட்ஸ். ஓவரி, ஓவியூலை சுற்றி ஓவரி இருக்கும். இந்த ஓவரி ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஃப்ரூட்டாக டெவலப் ஆயிரும். ஸோ சீடை சுற்றி ஃப்ரூட் இருக்குது. இந்த ஏஞ்சியோனா பெட்டி, ஸ்பெர்ம்னா சீடு. சீடை சுற்றி இருக்கக்கூடிய கவர் பேக் யார், ஃப்ரூட், மறந்துடாதீங்க. The angiosperms are an exceptionally large group of plants occurring in wide range of habitats. வாழிடம் தண்ணிலையும் இருக்கும், தாமரை நிலத்துலையும் இருக்கும், மலை பிரதேசங்கள்லையும் இருக்கும். ஸோ நிறைய வாழிடங்களில் டிஃப்ரெண்ட் லிவிங் பிளேசஸில் நீங்கள் வந்து ஏஞ்சியோஸ்பர்ம்ஸை பார்க்கலாம். தி ரேஞ்ச் இன் த சைஸ் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் உல்ஃபியா, உல்ஃபியாங்கிற ஸ்மாலஸ்ட் பிளான்ட்லேருந்து டால் ட்ரீஸ், யூக்கலிப்டஸ்ங்கிற 100 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய டால் ட்ரீஸை நீங்கள் இதில் பார்க்கலாம். தி ப்ரொவைடர்ஸ் வித் ஃபுட், ஃபாடர், ஃபியூயல், மெடிசின். உணவு, அந்த அனிமல்ஸுக்கு கேட்டில்ஸ்க்கு ஃபுட்டு, தீவனம்னு சொல்லுவாங்க, ஃபாடர், ஃபியூயல் எரிபொருள், மெடிசின் மருந்து எல்லாமே, அண்ட் செவரல் அதர் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ், ரப்பரு மற்ற மாதிரி எல்லாம் கிடைக்குது. They are divided into 2 classes. 2 கிளாஸாக பிரிக்கிறாங்க ஏஞ்சியோஸ்பர்ம்ஸை. ஒன்று டைகாட்டிலிடன்ஸ், இன்னொன்று மோனோகாட்டிலிடன்ஸ். டைனா 2, 2 காட்டிலிடன்ஸோட சீடு இருந்துச்சுன்னா அது டைகாட் சீடு. ஒரே ஒரு காட்டிலிடனோட சீடு இருந்துச்சுன்னா மோனோகாட் சீடு. காட்டிலிடன்னா என்ன, சீட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பிளான்ட் இருக்குது உங்களுக்கு, இதில் ஃப்ளவர்ஸ் வந்திருக்குது. ரெட்டிகுலேட் வீனேஷன் டேப் ரூட் இருந்ததுன்னா டைகாட், parallel venation fibrous root இருந்துச்சுன்னா மோனோகாட். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் பிளான்ட் கிங்டம். நாளைக்கு நம்ம வந்து அனிமல் கிங்டம் காலையில் 6 மணிக்கு லைவ் கிளாஸ் வச்சுடுவோம் யூடியூப்பில். மறக்காமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.